ஹலோ. யாரு? ஏப்பா ஒரு 15,000 பணம் கொடுங்க, மிஷின் டீ போடணும். வாங்கிக்கலாம்டா. ஏன்டா பயப்படாதீங்க, ஓடி விட மாட்டாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்க மாட்டேன், பெரிய மட்டும் திருப்பி கொடுத்துருவாங்க. மிஷின் இல்ல. டீ போடணுங்க. மிஷின் வேலை ஒன்றும் பண்ண முடியலைங்க. ரூம் வாடகை கொடுத்து சோறு தின்னு ஒன்றும் பண்ண முடியல. டீ போட்டு ஏதோ 500 வேலை செஞ்சுதான் பண்ண முடியும். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் மயில்சாமி நான் வந்து ஏமாத்த மாட்டேன். காசு கைக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சா இதையும் பயப்படுத்திடுற. நீங்க இப்பதான் சொல்றீங்க, நீங்க செய்ய நினைச்சா செய்யலாம். தூக்கி வாங்கி வாசல் இருந்து பொறிக்கடை தூக்கி வாங்கிட்டு போகலாம். ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்களே. எனக்கு பொருளை வாங்கி கொடுங்க. எனக்கு நீங்க காசு என் கையில் கொடுக்கணும். வாங்க 2 பேரும் பொருள் வாங்கி கொடுங்க. மத்தியானம் போலாமா? சாப்பாடு டைம்ல நான் சொல்லிட்டுமா, சாப்பாடு டைம்ல போயிட்டு வந்துடுறேன். நான் அவர் இருக்கார் கேட்கட்டுமா? இருக்கட்டு மிஷின்காரர் இருக்க சொல்லவா? மிஷின்காரர் இருக்க சொல்லவா? அண்ணன் வராரு, பணம் கொடுக்குறாரு, இருங்கன்னு சொல்லிடுவா? நான் முடிஞ்சா வச்சுக்கிறேன். அண்ணன் வர கொடுக்குறாருன்னு நான் முடிஞ்சா வச்சிருக்கேன். நானு டீப் வாங்கி ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப நானும் பண்ணிடலாம். டீ போடுறப்ப டீ போட முடியல. இப்போ மாட்டு லோன் வேற செலக்ஷன் ஆயிருக்கு. மாட்டு லோன் வேற அம்மா பேர்ல ஒரு 46,000 கடன் இருக்குது. அதை கட்டினா தான் கொடுப்பாங்கிறாங்க. பல வாக்குல பல சிக்கல்ல பல சிந்தனைகளை மாற்ற முடியாதுண்ணா. ஆமா, பல வாக்குல பல பிரச்சனை பல ரூபத்தில் வருதுண்ணா. மனுஷனுக்கு தானே வரும். மாட்டுக்காட பிரச்சனை வரும். யார மனுஷனுக்கு தான் பிரச்சனை வரும். எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆகணும். வருமானமே இல்லாம எப்படி என்ன பண்றது? இந்த சம்பளத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியலண்ணா. எந்த இதுக்குமே ஒண்ணும் பண்ண முடியல. ஒரு ரூம் நாளைக்கு ரூம் வேலை கொடுத்தாங்க. அதனால இப்ப நீ என்ன பண்ணுறது? 5,000 வாடகை கொடுங்க, எல்லாம் காலி பண்ணிக்கிறாங்க. 5,000 வாடகை கொடுங்க, எல்லாம் காலி பண்ணிக்கிறான். வேற என்ன பண்றது ஒண்ணும் புரியல. என்ன மட்டும் தெரியலையா? நான் வரேன். நேர்ல பேசலாம். சரியா? போன்ல பேசணும், நேர்ல பேசலாம். வாங்கி இது பண்ணிக்கிறேன். டீப் வாங்கி கொடுத்தோட போதும். டீப் வாங்கி கொடுத்தோட நாச்சு ஓட்டு கடன் வாங்கணும். அதாச்சு ஊக்கமா டியூப்னு சொல்லி போட்டு நீ பாத்தீங்கன்னா யோசனை பாரு. எப்போ யோசனை பாரு. நீங்க இப்ப இந்த வாட்டி டீப் வாங்கி கொடுங்க. வாங்க, நீங்க வாங்க. இப்ப வருஷம் 3 ஆச்சு டியூப் வாங்கன்னு சொல்லியே நீ 50,000 போட்ட. நீங்க டீப் வாங்கி கொடுங்க. அப்புறம் ஓட்டி கடன் அடிச்சு உங்களுக்கு காசு பயப்படாங்க. எந்த சொல்லியும் பயப்படாங்க. சொல்ல கொடுத்த வாக்குறுதி முக்கியம். பாரதிக்கு நீதான் கவரிமான் பரம்பரையில முடிவு விழுந்து செத்து போயிருக்கீங்க. நீங்க நம்ம ஃபேமிலிய கவரிமான் பரம்பரையில் நீங்கதான். என்ன பண்றீங்க? நேர்ல வந்துட்டு இருக்கிறேன். வரவே